கர்ஜனை டிவி நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 1 தேதி 1 ஜூலை 2026 பராபவ வருஷம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு சுபாவமாக எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் விஷயமாக என்ன என்றால், 2வது வீட்டில் தனஸ்தானம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வருமானங்கள் அத்தனையுமே நீங்கள் இன்று கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் கைக்கு வந்துடும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. குடும்ப சூழல் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல அந்யோன்யமாக குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றது, பேசுகிறது, சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா நல்ல மதிப்பு, ஒரு அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கும். மேலதிகாரிகளோ அல்லது சக தொழிலாளிகள்கிட்டேருந்தோ ஒரு அப்ரிசியேஷன், நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு கிடைக்கும். மேஷராசிக்கு இன்றைக்கி பொதுவாக பலன்கள் நன்றாக இருக்கின்றது. அப்புறம் பொது பலன், நாள் பலன் 49%, தனம் 62, தொழில் 54, ஆரோக்கியம் 38. இந்த நாள் நன்றாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல பீக்கில் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் மௌன விரதமே இருக்கிறது நல்லது. யார்கிட்டையுமே பேச வேண்டாம், அவசியம் இல்லாமல். அவசியத்துக்கு மட்டும் பேசுங்க. உணவுக்கு மட்டும் வாயை திறந்தால், தண்ணீர் குடிப்பதற்கு மட்டும் வாயை திறந்தால் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது இன்னத்திய நிலைமை உங்களுக்கு. மற்றபடிக்கு உடல் ஆரோக்கியம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிதி நிலைமை கூட ஒரு தடைப்பட்ட நிதி நிலைமை தான் காட்டுறது. அதனால் சந்திராஷ்டமத்தினால இல்லை, இன்னத்திய கிரக பாத சாரங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அதனால் ரொம்ப நிதியை தேடி அலைய வேண்டாம். அதுவாக வரட்டும். இன்றைக்கி ஒரு நாள் இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். நாளைக்கும் வரலையா, நாளைக்கு நைட்டோ நாளைக்கு காலையிலையோ வந்துடும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துல பரமசிவன் கழுத்து பாம்பு மாதிரி பேசாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லது. இன்றைக்கி பொதுவான நாள் பலன் 10 புள்ளிகள் தான். நிதி நிலைமை 12 புள்ளிகள். ஹெல்த் மட்டும் இன்றைக்கி நல்லா இருக்குது, ஒரு 48 புள்ளிகள் இருக்குது. தொழில், உத்தியோகம் அந்த மாதிரி பார்த்தா அது ஒரு 12லேருந்து 15% தான் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக அமைய என்னுடைய உளங்கனிந்த வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இப்போ வரக்கூடிய சந்திராஷ்டமும் ஒரு நாள் அட்வான்ஸாகவே உங்களுக்கு அதோட போக்கு காட்டும். அதனால் இன்றைக்கி நீங்களுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பயந்துக்க வேண்டாம். மற்றபடி எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு புயலுக்கு முன் ஒரு அமைதி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாமே அப்படியே மஃபுல்லாக நடக்கும். ஏன்னா நாளைக்கு சந்திராஷ்டமும் உங்களை கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணும். இருந்தாலுமே தொழில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. வியாபாரிகள்லாம் அவங்க பாட்டு உட்காந்த இடத்துல நல்லா வியாபாரம் பண்ணலாம், காசு வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஒன்றும் அலைச்சல்லாம் கிடையாது, நார்மலாக போகும். அந்த லாஸ்ட்டில் வீட்டுக்கு புறப்படலாம் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு ஃபைல் கொண்டு இதை முடிச்சுட்டு போயிருங்க அப்படிம்பாங்க. தட்ட முடியாது, உட்காந்து பண்ண வேண்டி வரும். அல்லது உங்களோடையே வேலை செய்யக்கூடிய அதே இடத்துல இருக்கக்கூடிய வேறு ஒரு ஸ்டாஃப் திடீர்னு எமர்ஜென்சியாக போக வேண்டி வரலாம். அதனால் அந்த வேலையுமே நீங்கள் பார்த்து 2 டேபிளுக்கும் மாற்றி வேலை செய்ய வேண்டி வரும். இது வங்கி துறையில், பேங்கிங் அதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் காட்டுது. மற்றபடிக்கு உடல் ஆரோக்கியம்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய லெவலில் இருக்குது. பொதுவான பலன்கள் 42, அதுக்கும் அப்புறமாக தொழில் பூர்வமாக 38, உங்களுடைய நிதி நிலைமை 40, ஆரோக்கியம் 40. நல் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கட்டும்.